நண்பர்களே, பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் பாண்டகபாடி கிராமத்தில் இருக்கிற ஏரி தான் இது. இந்த ஏரியில் நிறையா தடவை வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். கொக்கு இருக்குது, வாத்து இருக்குதுன்ட்டு சொல்லிட்டு. இது கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கரு 500 ஏக்கரு 500லேருந்து ஒரு 1000 ஏக்கருக்குள்ளே இருக்கிற விவசாய நிலங்களுக்கு இந்த தண்ணி பயன்பட்டுருக்குது. இப்போ இந்த கடந்த ஆட்சிங்கள்லாம் மண் எடுக்க சொல்லி ஏரியில் மண் எடுத்துக்கலான்னு சொல்லும்போது எடுத்த தான் இந்த பள்ளம்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பள்ளம்லாம் இந்த மண் எடுக்க சொல்லி எடுத்தது தான். அப்போ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே காட்டுற மட்டத்துக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கே தெரியும், எப்படி வித்தியாசம் தெரியும். இவ்வளோ சிறப்பான ஒரு ஏரி. கரையை பார்த்திங்கன்னா ரொம்ப கறிவெளி முள்ளாக வளர்ந்து, எந்த ஊர்லேயுமே இது மாதிரி ஏரி கரை இருக்காது. நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டு பார்க்க வண்டி போகிற மாதிரியும் பொதுமக்கள் போகிற மாதிரியும் வர மாதிரியும் தான் ஏரிக்கரை நல்லா சுத்தமாக இருக்கும். இப்போ அந்தாண்ட தெரிகிற கரை பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரம் தான் இருக்குது. அந்த மரத்துக்கு நடுவில் அந்த கரையை சென்டரில் வண்டிங்க டிராக்டரு 2 வீலர்லாம் போகிற மாதிரி நல்லா வண்டி பாதை இருக்குது. அது அந்த நீல கலரில் தெரியுற அந்த கொட்டாவரிலுமே கரையில் வண்டி போகிற மாதிரி பாதை இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிடையாது, அது மாதிரி பாதை கிடையாது. ஆனால் பாதை போடுற அளவுக்கு கரை அகலம் இருக்குது. இதை பஞ்சாயத்தில் இந்த 100 நாள் வேலை செய்யும் போது கூட இந்த பக்கம் செய்ய மாட்டாங்க. செய்ய சொன்னாலும் இந்த பக்கம் எங்களுக்கு வரல ஆர்டரு, நாங்கள் செய்ய முடியாது, அந்த பக்கம் தான் எங்களுக்கு ஆர்டர் வந்துருக்குது, இந்த பக்கம் ஆர்டர் வந்தால் வராது, எழுதி கொடுத்தாங்க. எழுதியும் கொடுத்துட்டோம். அந்த எழுதி கொடுத்தும் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வேலை செய்கிறதுக்கு அனுமதி வரல, ஆர்டர் வரலன்னு தான் சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி மரம் எத்தனை வருஷம் இது பராமரிப்பு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு பெரிய பெரிய மரமாக வளர்ந்துருக்கும்னு நாமளே ஒரு கணக்கு பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக கறிவேலி தோப்பு தான். நான் கரை அகலம் சொன்னேன் பாருங்கள், வண்டி போகிற மாதிரி எவ்வளோ அகலம் இருக்குது பார்த்தீங்களா. இனி வர காலங்கள்லையாவது எப்படி பாருங்கள், கரையாக அடைஞ்சிருக்குது. ஃபுல்லாக கறிவேலி முள் தான். இனிமேலாவது பஞ்சாயத்துலேயோ இல்லை மாவட்ட அளவில் முயற்சி செஞ்சு இதெல்லாம் அப்புறப்படுத்தி எங்களுக்கு இதில் இந்த பக்கமும் கரையை பலப்படுத்தணும்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நன்றி.